அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் விரட்டியடிப்பு இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு மிகப்பெரிய பருவமழை, வடகிழக்கு பருவமழை பார்த்தீங்கன்னா பெய்து ஒரு நிலையில் பெரும் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா மழை தொடர்ந்து கனமழை பெய்து ஒரு நிலையில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வீடுகளிலும் பார்த்தீங்கன்னா மழைநீர் புகுந்து வாழ்வாதாரத்துக்கே பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் பார்த்தீங்கன்னா சங்கு சென்னையில் ஏற்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெரும் கனமழையின் காரணமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா பார்வையிடுவதற்காக உதயநிதி ஸ்டாலின் சென்றிருக்கும் போது அங்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்புகள் மக்கள் தெரிவித்திருக்காங்க. சில நடிகள் தான் பார்த்தீங்கன்னா அங்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விரட்டடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை சென்னையில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர் பருவமழையின் காரணமாக இப்போ சென்னையில் மழைநீரால் சூழ்ந்து முழுகியிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சென்னையில் எக்கச்சக்கமான நலத்திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அரசு செயல்படுத்தி நிறைய கால்வாய்களாம் அமைத்து தருவதாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அரசு வாக்குறுதிகள்லாம் கொடுத்து பாதியிலே பார்த்தீங்கன்னா விட்டு இருக்காங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வருடம் தான் பார்த்தீங்கன்னா மழை பெய்துட்டு வருது. எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அரசு எடுக்கலை. சும்மா மக்களுடைய கண் துடைப்புக்காக தான் செய்கிறாங்க. அனைத்து பணங்களையுமே பார்த்தீங்கன்னா இதில் மெகா ஊழலை செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை பார்த்தீங்கன்னா வைத்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கு மக்களை நேரில் பார்வையிடுவதற்காக இன்று சென்றிருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவம் அரசியலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களில் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பாதிப்புகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்கக்கூடிய திமுகவுடைய அரசு தான் அப்படின்ற மாதிரி எதிர்வலிகள் ஒழிச்சிருக்கு. இதன் பேரில் திமுகவுடைய அரசு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமே நடக்காத ஒரு அரசாக திமுகவுடைய அரசு மீது குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காங்க. அனைத்து கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அரசு மீது தான் குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக சென்னையில் மக்கள் உதயநிதி ஸ்டாலின் விரட்டி அடிக்கப்பட்டதாக ஒரு பரபரப்பான ஒரு தகவல் வெளியே இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக உதயநிதியுடைய கதை முடிய போது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காகவும் பார்த்தீங்கன்னா திமுக நிறைய விதமான நலத்திட்டங்களாக செயல்படுத்தி வந்தாலுமே இப்போ நடத்தக்கூடிய நிலையில் இது கணித்துடைப்பைக்காக அனைத்துமே இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா செய்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் மக்களுக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்திருக்கு. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.